Namaste guys, welcome to another video of UK Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா CMA Intermediate Paper-9 Operation Management and Strategic Management இந்த பேப்பர்ல இருக்கிற Operation Management அப்படிங்கற டாபிக் கீழ வர Network Analysis அப்படிங்கற ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். So what is meant by network analysis in the network techniques அப்படினா என்னது? And moreover இந்த பேப்பர் எப்படிப்பட்ட ஒரு பேப்பர் அப்படினு பாத்தீங்கன்னா it's a kind of application oriented subject. நம்மளோட CMA ல படிக்கிற costing, financial நம்மளோட core subjects costing, financial management இது எல்லாமே ஒரு application oriented-ஆ நாம பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த operation management அப்படிங்கிறது. அதுல one of the techniques தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது which is called as network analysis or network techniques அப்படினு சொல்வாங்க. So network அப்படினா என்னது? நம்ம network அப்படினு சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? வைஃபை நெட்வொர்க் அந்த மாதிரி நினைப்போம். பட் இந்த இடத்துல நெட்வொர்க் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுக்கு முன்னாடி what is meant by a network? வைஃபை நெட்வொர்க் அப்படினா என்னது? It connects various sources. It connects us to various sources. அப்ப அதே மாதிரி இங்க நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படினா we will be taking a problem and அந்த ப்ராப்ளம ஒரு mathematical approach-ஆ mathematic and ஒரு diagrammatic approach-ஆ போகிறதுக்கு பேர் தான் நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. சோ அதுல வர டெக்னிக்ஸ் பத்தி படிக்கிறது தான் நெட்வொர்க் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக இந்த நெட்வொர்க் டெக்னிக்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிற வாட் ஆர் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இன் தி ப்ராப்ளம் அண்ட் அலாங் வித் அந்த ப்ராப்ளம்ல இருக்கிற வாட் ஆர் ஆல் தி ஹடில்ஸ் and what are all the threats அப்படிங்கறது தான் இந்த இடத்துல நாம நெட்வொர்க் டெக்னிக்ஸ் அப்படிங்கற இதெல்லாம் நாம பார்க்க போறோம். So we will take a problem and the very first அந்த ப்ராப்ளத்துல இருந்து நாம என்ன பண்ணுவோம் அப்படினா we will draw a network diagram அப்படிங்கற ஒரு விஷயம் நாம draw பண்ணுவோம். So network diagram அப்படிங்கிறது என்னன்னா அந்த ப்ராப்ளம ஒரு diagrammatic approach-ஆ பார்க்கிறதுக்கு பேர் தான் network diagram அப்படிங்கிறது. So network diagram முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படினா so network diagram அதுக்கு முன்னாடி network diagramல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் டிஃபரண்ட் பாத் அவைலபிளா இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிஃபரண்ட் பாத் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ this is the month of October, இந்த டிசம்பர் பேட்ச் அண்ட் நெக்ஸ்ட் ஜூன் அந்த மாதிரி அடுத்தடுத்த பேட்சஸ் இருக்கு. கன்சிடர் ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட் இந்த டிசம்பர் எழுதினா ஒரே ஒரு குரூப் which is intermediate first group மட்டும் தான் எழுத போறாரு. ஆனா நெக்ஸ்ட் ஜூன்ல எழுதினா அவர் ரெண்டு குரூப் எழுதுறதுக்கு he is eligible, that is he is confident for giving both the groups on next June. So அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு? So he has to start the preparation on the month of October. அதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? He has the option of giving one group 1 in December. இதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்? And assuming group 1 டிசம்பர்ல கிளியர் பண்ணிட்டாரு அப்படினா he has to approach for group 2 in June. இல்ல what is the next step available அப்படினா இந்த that is group 1 டிசம்பர்ல எழுதாம டைரக்ட்டா he can go for another, he can go for like group 2 க்கு இல்லாம he can go for both the groups. like இங்க group 2 கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் அப்படினு வெச்சுக்கலாம், which is CMA Inter அப்படினு வெச்சுக்கலாம். so start of the project is like October monthல preparation start பண்றேன் and project எங்க முடியுது அப்படினா getting a CMA Intermediate degree, that is passing CMA Intermediate. so first option அவருக்கு என்ன இருக்கும்? group 1 டிசம்பர்ல கிளியர் பண்ணிட்டு group 2 ஜூன்ல கிளியர் பண்றது. this is one option. வேற செகண்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? group 1 டிசம்பர்ல that is டிசம்பர் அட்டெம்ப்ட் எழுதாம டைரக்ட்டா going for both the groups in June and coming to CMA Intermediate. so இப்போ எனக்கு ரெண்டு பாத் அவைலபிளா இருக்கு. I can go for single group as December and next June, whereas இன்னொரு ஸ்டெப் எனக்கு என்னது? both groups ஜூன்ல நான் கிளியர் பண்ணலாம். so இப்போ இந்த ரெண்டு இடத்துல this is what we call as a ப்ராஜெக்ட் அப்படின்னு நாம சொல்லுவோம். சோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எப்ப கம்ப்ளீட் ஆகும்? சோ இதுக்கு பேரு தான் ஒரு ப்ராஜெக்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த இடத்துல நான் ஒருத்தர் அப்படின்னு எடுக்கிறது பதிலா ஒரு சின்ன அல்டரேஷன் பண்றேன். ரெண்டு பேரு
CMA Inter முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு பேரு லைக் ஐ அம் ஹேவிங் 2 ஸ்டூடண்ட்ஸ், ரெண்டு பேருமே CMA Inter முடிக்கிறாங்க. CMA Inter முடிக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்றாங்க, குரூப் 1 டிசம்பர்லயும் குரூப் 2 ஜூன்லயும் எழுதுறாங்க. இன்னொருத்தர் டிசம்பர்ல எக்ஸாமே எழுதாம டைரக்டா ஜூனுக்கு போயிடுறாங்க. சோ இப்போ ப்ராப்ளம் இன்னும் ரிஜிடா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சோ எனக்கு எப்ப இந்த ப்ராஜெக்ட் முடியும் அப்படின்னு கேட்டா எனக்கு ரெண்டு பேருமே கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் வாட் இஸ் த மினிமம்? சோ உங்களுக்கு क्वेश्चन எப்படி கேட்கலாம்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், this is 6 months duration and this is 6 months duration, whereas இது ஒரு 1 year duration அப்படி வெச்சுக்கோங்க. so instead of calling it as October, இத நான் வந்து ஜூலை அப்படி வெச்சுக்கிறேன், இந்த 6 months duration அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக. instead go for June itself. so இந்த ஜூன்ல இருந்து அடுத்த ஜூன் இங்க ஒரு 6 months கேப் இருக்கு, இங்க ஒரு 6 months கேப் இருக்கு. so இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் முடிச்சிடுறாரு, தட் இஸ் ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்ட்டை இந்த இத சீக்கிரமே முடிச்சிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 6 monthsலயே முடிச்சிடுறாங்க. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்பதான் நமக்கு ஒரு क्वेश्चन வரும், வாட் இஸ் த மினிமம் டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அப்படின்னு. எனக்கு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னது, ரெண்டு பேருமே எனக்கு இன்டர் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னோட ப்ராஜெக்ட். சோ ரெண்டு பேருமே இன்டர் முடிக்கணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு பார்ட்டுமே முடிஞ்சிருக்கணும். சோ ஒரு பார்ட் முடிஞ்சா தட் இஸ் நாட் த லீஸ்ட் டியூரேஷன் ஆர் த மினிமம் டியூரேஷன் ஆஃப் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் கிடையாது. that is the minimum duration of completing a path தான். அப்ப எனக்கு ப்ராஜெக்ட் முடியணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், that is ரெண்டு பாத்துமே எனக்கு முடிஞ்சிருக்கணும். சோ இப்போ இந்த ரெண்டு பாத்தும் எப்போ எனக்கு முடியும், எனக்கு 6 monthsல முடியவே முடியாது. ஓகே, இப்போ அசியம் இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு பாத் நான் எடுத்துக்கிறேன், என்னன்னா 6 monthலயே இன்னொரு ஒரு பர்சன். சோ இந்த இடத்துல இப்போ நான் 2% சொல்றதுக்கு பதிலா நான் இன்னும் ரிஜிடா என்னோட क्वेश्चனை ஃபார்ம் பண்ணி 3% நான் எடுத்துக்கிறேன். so I am taking 3%. first person giving group 1 in December and group 2 in next June completing CMA Inter. இன்னொரு ஒரு person என்ன பண்றாரு, both group ஜூன்ல அட்டெம்ப்ட் கொடுத்து CMA Inter முடிக்கிறாரு. இப்ப இன்னொரு ஒரு person என்ன பண்றாரு, டிசம்பர்லயே that is upcoming டிசம்பர்லயே both groups எழுதுறாரு. சோ அப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த பாத்தோட டியூரேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this is 6 months, இங்க 6 plus another 6, இந்த இடத்துல 1 year. சோ இப்போ எனக்கு இந்த மூணு பாத்ல when these three paths are concerned, எனக்கு இங்க 6 months அப்படிங்கிறது least duration இருக்கு. உடனே ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடண்ட்ஸ் may have a confusion, அப்ப இதுதான் least time or the minimum time required to complete the project அப்படின்னு நினைச்சுப்பாங்க. whereas this is not the minimum time or the least time required to complete the project. ஏன்னா எனக்கு மொத்த ப்ராஜெக்ட் எப்ப முடியும், மூணு பேருமே எனக்கு இன்டர் முடிச்சாதான் எனக்கு மொத்த ப்ராஜெக்ட் முடியும். சோ இன் such case எனக்கு மூணு பேருமே இன்டர் முடிக்கணும்னா இந்த ஒரு பாத் மட்டும் முடிஞ்சிருக்க கூடாது, ரெண்டு, that is this path இந்த மூணு பாத்துமே முடிஞ்சிருக்கணும். so this is what we call as a network diagram. ஒரு network diagram ஓட பேஸ் இப்ப இதுக்கு அப்புறமா what do you mean by a critical path அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். critical path அப்படிங்கிறது என்னன்னா, அந்த critical path அப்படிங்கிறது தான் it has the longest path duration among the various path in the project. longest path duration among the various path available. so இந்த இடத்துல longest path அப்படிங்கிறது எங்க வருது, எனக்கு இங்க தான் longest path வருது, which is 1 year. so அப்ப அந்த critical path அப்படிங்கறதோட duration னா the duration for critical path அப்படிங்கிறது தான் duration of the project or the minimum feasible time to complete the project அப்படின்னு வரும். so இந்த இடத்துல critical path duration அப்படிங்கறத தான் நாம என்ன சொல்லுவோம், the minimum time required to complete the project அப்படின்னு நாம சொல்லுவோம். so moving forward, இப்போ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு illustration, and அந்த illustration இந்த இடத்துல லைக் நான் இது portray பண்ணிருக்கேன். that is we are given with a network question where எனக்கு activities, ஒவ்வொரு activity from one event to another event கொடுத்திருக்காங்க, along with அந்த activity முடிக்கிறதுக்கான duration எவ்வளவு. so connecting all the activity from start of an event to end of the project, that is starting of the project to end of the project, connecting all the activity தான் ஒரு path அப்படின்னு நாம சொல்லுவோம். so அந்த மாதிரி இப்போ இந்த क्वेश्चனுக்கு ஏத்த மாதிரி like we have developed a network diagram. so இப்போ இந்த network diagram, first network diagramல என்னென்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னா, like these things are called as events. இதெல்லாம் தான் நமக்கு events அப்படின்னு சொல்லுவோம், which is அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா
ஒரு places or happening of a activity, happening of any incident அப்படினு சொல்லலாம். Whereas அதுக்கான like the path or the way or any line which connects two events, ரெண்டு ஈவென்ட் கனெக்ட் பண்ற ஒரு நோட்டேஷனை நாம ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். So this is one activity, this is another activity. இந்த arrow marksலாம் நம்மளுக்கு activity அப்படின்னு நாம சொல்லுவோம். So connecting all the activities, you will be completing a path of a specified project. So இப்போ இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு மூணு பாத், I will be given like I am given with 3 path. இப்போ இந்த பாத்தை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, so questionல எனக்கு like they haven't mentioned anything about the name of a path அப்படிங்கிறதுனால I am mentioning the path with events. So இந்த பாத்தை நான் 1 to 2 அப்படின்னு எழுதிக்கிறேன், and இந்த பாத்தை 2 to 4, just 2 to 4, and இது 4 to 6, the same 6 to 7. This is one path. எனக்கு இந்த இது ஒரு path where 1 to 2 அப்படிங்கிறது ஒரு activity, 2 to 4 ங்கிறது ஒரு activity, 4 to 6 and another activity, 6 to 7 is the another activity. So இதுதான் starting of the project and இதுதான் ending of the project. இன்னொரு ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு project start ஆகிறது ஒரே ஒரு ஈவென்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும், end ஆகிறது ஒரே ஒரு ஈவென்ட்ல தான் end ஆகும். இப்ப அடுத்து ஒரு path நான் போடுறேன், என்னது from the event 1 to 3, and இது எங்க கனெக்ட் ஆகுது, 4, event 4ல கனெக்ட் ஆகுது, அதுக்கு அப்புறமா 6, அப்புறமா 7. This is another path. And what is the duration of completing this path? எனக்கு 6 plus 5 which is 11 plus 8 which is 19 and plus 3, எனக்கு total duration of completing this path is 22 hours, or sorry 22 days. Here all the duration are given in days, so அதனால எனக்கு 22 days. அதுக்கு அப்புறமா எனக்கு இந்த path, that is the second path, எனக்கு எவ்வளவு duration ஆகுது பாத்தீங்கன்னா 4 plus 6 which is 10 plus 8 is 18 plus 3 is 21. So இங்க 21 days எனக்கு ஆகுது. And when coming to the third path, எனக்கு third path என்னது, connecting the activity 1 to 2, அதுக்கு அப்புறமா 2 to 5, அப்புறமா 5 to 6, then 6 to 7. So இப்போ பாத்தீங்கன்னா 6 plus 3 9, 9 plus 4 13, 13 plus 3 is 16 days. So எனக்கு மூணு பாத் இருக்கு, மூணு பாத் கம்ப்ளீட் ஆகிறதோட டியூரேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ when the question is given with what is the minimum time required to complete the project அப்படினு கேட்டிங்கனா எனக்கு 16 days ன்னு சொல்ல கூடாது. ஏனா 16 days அப்படிங்கிறது ஒரே ஒரு பாத் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான டைம் தான். எனக்கு எப்ப ப்ராஜெக்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும், மூணு பாத்துமே all the 3 parts should get completed, should be like all the 3 parts should be completed. அப்பதான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். So it will take minimum 22 days to get for the project to be completed. So 22 days எனக்கு ஆகும். So this is the, இப்போ இந்த 22 days அப்படிங்கறத தான் I will call it as the minimum time required to complete the project, and இந்த path 22 days இருக்கிற இந்த path தான் நான் critical path அப்படினு சொல்றேன். And you will be mentioning a critical path with double quoted arrows. And இந்த arrowல like if I take one arrow, எனக்கு அந்த arrow start ஆகிற இடத்தை நான் tail event அப்படினு சொல்லுவேன், அந்த arrow முடிகிற இடத்தை head event அப்படினு சொல்லுவோம். So when this activity is concerned, the tail event is 1 and the head event is 2. When this activity is concerned, the tail event is 2 and the head event is 4. When this activity is concerned, the tail event is 4 and the head event is 6. Okay, so this is the network diagram. In the network diagram along with the critical path. இப்போ critical path வரைக்கும் நாம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அப்புறமா நாம என்ன போக போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு क्वेश्चनல another part ஒன்னு கொடுத்திருக்காங்க, என்ன அப்படினா crash cost, that is what is the normal cost and along with the duration, and what is the crash duration along with the crash cost கொடுத்திருக்காங்க. அது நம்ம கொஞ்சம் வீடியோவோட ஒரு ஃபைனல் பார்ட்ல crashing அப்படினா என்னன்னு பார்க்கலாம். இப்போ what is meant by a relationship table அப்படிங்கறத தான் இங்க நாம பார்க்க போறோம். So relationship table அப்படிங்கிறது
இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறேன்னா எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆக்டிவிட்டியை நான் ஸ்டார்ட் பண்ணலாம், அட் த சேம் டைம் எவ்வளோ டிலே பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ரிலேஷன்ஷிப் டேபிள். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் டேபிள் வில் tell us so what is the duration for each project and at what time. So for example இந்த ஆக்டிவிட்டி எனக்கு 6 hours or 6 daysல கம்ப்ளீட் ஆகுது, இந்த ஆக்டிவிட்டி எனக்கு 5 daysல கம்ப்ளீட் ஆகுதுன்னா on which day this activity should be started. So what is the minimum day at which this activity should be started and what is the minimum time at which this activity can be completed. அதை பத்தி படிக்கிறது தான் ரிலேஷன்ஷிப் டேபிள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிலேஷன்ஷிப் டேபிள்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஐ கேவ் யூ இன்ட்ரடக்ஷன் ஆன் ஹவு டு கிரியேட் அ நெட்வொர்க் டயக்ராம் ஃபார் அ கிவன் நெட்வொர்க் ப்ராப்ளம். ஸோ இப்போ அதே விஷயத்தில் எப்படி ஒரு கிரிட்டிக்கல் பாத் வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் வித் எப்படி ரிலேஷன்ஷிப் டேபிள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் டேபிள் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி we need to know what is meant by E and what is meant by L அப்படிங்கிறது. ஸோ this is the network questioning which we are looking and இந்த network questionோட network diagram இங்கே நான் portray பண்ணியிருக்கேன். So E represents early and L represents the late, and how early an event can be started or an activity with such event can be started and how late can such event be completed அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். that represents E and L. சரி, ஒரு ஈவெண்ட்டில் எப்படி இந்த E and L ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி நேம் ஈவெண்ட் as 1 அப்படின்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ரெண்டு டிவிஷன்ஸ் நம்ம போட்டுக்கணும், 2 பார்ட்ஸ், வேறு the upper part represents E and the lower parts represents L. இப்போ அடுத்து எப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் E and L போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ as I mentioned earlier, E represents early. So when I consider this event 1, how early can I start this event? எவ்வளோ சீக்கிரம் என்னால் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை, திஸ் இஸ் த ஸ்டார்டிங் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால 0 days இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஷின் டேஸில் கொடுத்துருக்கிறதுனால ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் திஸ் ஈவெண்ட் அட் 0 days. ஸோ அதே மாதிரி தான் இங்கே எல் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிற இடத்துல தான் வரும், 0 தான் வரும். ஓகே, when it comes to the event 2, ஸோ இந்த ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்னா, எப்போ இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருக்கும், இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற ஆக்டிவிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் இதுக்கப்புறமா இருக்கிற ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி தட் இஸ் இந்த 2 to 5 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி ஆர் 2 to 4 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி, இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் என்னால் அடுத்த ஆக்டிவிட்டீஸ் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த ஈவெண்ட் எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஸோ இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிறதுக்கான டியூரேஷன் இஸ் 6 days அப்படிங்கிறது. ஸோ 0 + 6 here 6. ஸோ அதே தான் இங்கேயும் 6. இந்த எல் ஆல்சோ இந்த எல் இந்த கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஈயும் சரி எல்லும் சரி ஈக்குவலாக தான் வரும். ஸோ இப்போ இதே மாதிரி we have to add the duration with E in all the events placed in the critical path. சரி, இப்போ இங்கே 6 + 5 என்னது? When it comes to the event 4, it is 11. Similarly, when it comes to the event 6, another, when it comes to event 6, the E is 11 + 8, 19. And when it comes to event 7, it is 22. நான் என்ன சொல்லியிருக்கேன், கிரிட்டிக்கல் பாத்தில் E and L ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ இங்கேயும் எல்லாமே 22 தான், 22, and here it is 19, here it is 11. okay, L அப்படிங்கிறது என்னது? what is meant by L? how late can an event be delayed அப்படிங்கிறது. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாத்தில் நம்மளால் டிலேவே பண்ண முடியாதுங்கிறதுனால ஏர்லியஸ்ட் டைமும் சரி லேட்டஸ்ட் டைமும் சரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் வை எல்லாம் கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கிற எல்லாத்துலேயுமே E and L ஈக்குவலாக இருக்குது. சரி, இப்போ நான் கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கிற இந்த ஈவெண்ட்ஸுக்கு வரலாம்.
இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற ஆக்டிவிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த ஈவெண்ட் முடிஞ்சால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் எப்போ முடியும்? till 2 அப்படிங்கிற ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் it takes 6 days. அப்போது அடுத்து இருக்கிற ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகணும்னா 6 + 3 it is 9 days. ஸோ 9 டேஸ்க்கு அப்புறம் தான் இதுக்கப்புறமா இருக்கிற ஆக்டிவிட்டி என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ பட் அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த தட் இஸ் இந்த ஈவெண்ட் முடியறதுக்கு 9 + 4 13 அப்படின்னு நீங்கள் போடணுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும். சரி, என்னதான் 13 டேஸில் இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிருந்தாலும் 4 to 6 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி எப்போ முடியுது? 19 டேஸில் தான் முடியும். ஸோ அதனால் அடுத்து இருக்கிற ஆக்டிவிட்டி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் அடுத்த இருக்கிற ஆக்டிவிட்டி என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ 19th டேயில் தான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். பிஃபோர் 19th டே, தோ இது 13th டேயில் இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சாலும் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது வாட் இஸ் த இ? 0 + 4 it is 4. இப்போ நம்ம இஎன்டிஎல் கிரிட்டிக்கல் பாத்தில் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம். நான் கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸுக்கு எப்படி இ போடுறதுன்னு பார்த்தோம். எப்படி? டியூரேஷன் ஆடட் வித் the E in the preceding event. When it comes to L in the non-critical path events, நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணோம்? ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணோம். எல் கண்டுபிடிக்கிறதுக்கு we have to move in the reverse direction. ஸோ என்ன பண்ணணும்னா we have to deduct this duration from this L. ஸோ அப்போ இந்த 19 அப்படிங்கிறதுலேருந்து இந்த 4 நம்ம டிடக்ட் பண்ணணும். ஸோ தட் it will be 15 here. Similarly 11 - 6 it will be 5. ஸோ இப்படி தான் இஎன்எல் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் எப்படி போடுறது அப்படிங்கிறது. ஸோ ஹோப் யூ ஆர் தர வித் எப்படி இஎன்எல் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் மூவிங் டுவர்ட்ஸ் த என்டையர் ரிலேஷன்ஷிப் டேபிள். இப்போ இங்கே ரிலேஷன்ஷிப் டேபிள் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ஹவ் depicted each activity along with the duration of such activity. So when it comes to EST, so the expansion for these என்னென்ன அப்படின்னா EST represents earliest start time, EFT represents earliest finish time, LST represents latest start time and LFT represents latest finish time. Earliest start time அப்படிங்கிறது என்னென்னா how early the event can, that is how early the activity can be started அப்படிங்கிறது தான். And EFT அப்படிங்கிறது how early an activity can be finished அப்படிங்கிறது. வாங்க பார்க்கலாம். இப்போ இஎஸ்டி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இஎஸ்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் இஎஸ்டி யூ ஹாவ் டு கோ ஃபார் இ ஆஃப் த டெய்ல் ஈவெண்ட். ஒரு ஆக்டிவிட்டியோட டெய்ல் ஈவெண்ட்டில் இருக்கிற இயை தான் நம்ம இஎஸ்டியில் போட முடியும். ஸோ இங்கே இருக்கிற டெய்ல் ஈவெண்ட் என்னது? 1. அந்த 1ஓட இ என்னது? 0. ஸோ ஹியர் இட் இஸ் 0. இங்கேயும் அதே 0 தான். பிகாஸ் டெய்ல் ஈவெண்ட் இஸ் 1 அண்ட் இ ஃபார் சச் ஈவெண்ட் 1 இஸ் 0. When it comes to the activity 2 to 4, where is 2 to 4? This is 2 to 4. இதோட E என்னது? 2 ஓட E is 6. Here also it is 6. And here it is 3 to 4. For 3 to 4 it is 4. 4 to 6 it is 11. 4 to 6 it is 11. And 5 to 6. 5 ஓட E என்னது? 5 ஓட E it is 9 and then here it is 19. சரி, ஒரு ஆக்டிவிட்டி எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் ஒரு ஆக்டிவிட்டியா? அந்த ஆக்டிவிட்டிக்கான டியூரேஷனை ஆட் பண்ணால் we may find how early can we finish such activity. ஸோ EFT எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா EFT is nothing but EST plus duration of such activity. EST plus duration of such activity. And the same formula applies to all activities. இப்படி தான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு எப்படி EFT கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ LST and LFT கண்டுபிடிக்கலாம். இப்போ EST and EFT எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு EST நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுலேருந்து EFT கண்டுபிடிச்சோம். பட் எல்எஸ்டி கண்டுபிடிச்சிட்டு எல்எஃப்டி கண்டுபிடிக்க முடியாது. we should go for LFT first. what is the latest finish time? ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டி எவ்வளோ லேட்டாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ when it comes to L நாம் எங்கே போகணும் அப்படின்னா ஹெட் ஈவெண்ட்டோட எல் பார்க்கணும். இப்போ எப்படி இ கண்டுபிடிக்கிறதுக்கு டெய்ல் ஈவெண்ட்டோட இ பார்த்தோம். when it comes to L we have to go for L of head events. ஸோ இங்கே ஹெட் ஈவெண்ட் என்னது? 2 அந்த 2ஓட எல் என்னது? 6. ஸோ ஹியர் ஆல்சோ 6. அடுத்து 3ஓட எல் என்னது? இட்ஸ் 5. அண்ட் தென்
11, 15, 11, 19, 19, 22. So what is the latest starting? எவ்வளோ லேட்டாக அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்? இட்ஸ் நத்திங் பட் the LFT deducted with the duration. இந்த LFTலேருந்து டியூரேஷனை மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ லேட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணலாம். LFTங்கிறது என்னது? எவ்வளோ லேட்டாக ஃபினிஷ் பண்ணலாங்கிறது. LSTங்கிறது எவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ LST இஸ் நத்திங் பட் LFT minus the duration. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே EST அண்ட் LST அண்ட் EFT அண்ட் LFT சேமாக இருக்கும். 0, 0, 6, 6 and then 11, 11, 19, 19 and here also 6, 6, 11, 11, 19, 19, 22, 22. இப்படி தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் செக் த ரிலேஷன்ஷிப் டேபிள். இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம், வாட் இஸ் மீன் பை டோட்டல் ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு விஷயம். டோட்டல் ஃப்ளோட் இஸ் நத்திங் பட் ஹவு மச் டிலே கேன் பி மேக் ஆர் வி ஆர் எலிஜிபிள் டு மேக் இன் அ ஆக்டிவிட்டி அப்படின்னு. ஸோ இட்ஸ் நத்திங் பட் லேட் மைனஸ் ஏர்லி, which means the latest finish time minus earliest finish time or the latest start time minus earliest start time. ரெண்டுத்துமே ஒரே மீனிங் தான். ஸோ எவ்வளோ டிலே பண்ண முடியும் ஒரு ஆக்டிவிட்டி, எவ்வளோ டிலே பண்ண முடியும். கிரிட்டிக்கல் பாத்தில் வாட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இன் த கிரிட்டிக்கல் பாத்? வி கான்ட் மேக் எனி டிலே இன் த கிரிட்டிக்கல் பாத். ஸோ அப்போது when it comes to total float, கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே 0 தான். செக் பண்ணி பார்த்துலாமா? So the latest finish time minus the earliest finish time, 0. So இப்போ இந்த ஆக்டிவிட்டி 1 2 3 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி 1 2 3 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி கிரிட்டிக்கல் பாத்தில் இல்லை. ஸோ இங்கே ஏர்லி அப்படிங்கிறது E அப்படிங்கிறது 4 அண்ட் லேட் அப்படிங்கிறது 5. ஸோ ஐ கேன் மேக் அ டிலே ஆஃப் 1 டே இங்கே என்னால் டிலே பண்ண முடியும். வேரஸ் 2 to 5 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி 2 to 5, the earliest time is 9 and the latest time is 15. So I can make a delay for 6 days. Similarly, இங்கே ஒரு 1 day, இங்கே 6 days. This is how relationship table போடணும். ஹோப் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் டேபிள் எப்படி போடணும் அப்படிங்கிறது இப்போ கிளியராக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், கிராஷிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம்.